இங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அசால்ட்டா மிகப்பெரிய பாறை ஒன்று பாகுபலி மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே ஷாக் ஆக, 20 வருஷத்துக்கு முன்னாடி 4 சின்ன பசங்க காட்டு வழியா ஓடிட்டு இருப்பாங்களா, அவங்களோட எதிரிகளும் அவங்கள துரத்திட்டு இருப்பாங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணுக்கு மற்ற பசங்களை விட அதிகமான பவர் இருக்குமா, அதனால தன்னுடைய 3 பிரதர்ஸையும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை வச்சு நாம ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையை தூக்கி எதிரிக்கு மேல எரிய, அந்த 3 பசங்களும் தன்னுடைய சிஸ்டரை விட்டு பெரிய ஒவ்வொரு துறையிலையும் ஃபேமஸா இருப்பாங்க. ஒருத்தனும் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருப்பான், இன்னொருத்தவே போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடியவனும் பெரிய சிங்கரா இருப்பான். இப்ப தன் சிஸ்டரை பார்த்துட்டு க்ளூ கிடைக்க அவளை தேடி அந்த சிட்டிக்குள்ள வருவாங்க. ஆனா அவளோ தாங்கிட்டே இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி பெரிய ஆளா வந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஆளா பார்த்துட்டு இருக்கா. மூட்டை தூக்குற வேலையை 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஆனா அவளுக்கே தெரியாம ஒரு பெரிய பணக்கார பொண்ணோட கான்டாக்ட்ல இருக்கான். தான் பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட அம்மாவோ வந்து சம்பளமே இல்லாத வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மளிகை பொருள் எல்லாமே தீர்ந்து போச்சு, உடனே போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த மாதிரி வரக்கூடிய வழியில தான் மழை பெஞ்சு வழி ஃபுல்லாமே பெரிய பெரிய கல்லா வந்து விழுந்திருக்குமா. அவளுடைய பிரதர்ஸை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து தன் தங்கச்சி இருக்கக்கூடிய இடத்த பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். அதனால அந்த சிட்டிக்கு வர வழியிலேயே வந்து பெரிய பெரிய பாறையா கிடக்கிறனால அவங்களோட கார் அந்த இடத்துலயே நின்னுடும். ஸ்கூட்டில வந்துட்டு இருக்க அவளோ வந்து நிப்பாட்டிட்டு பெரிய பாறையை தூக்கி அந்த இடத்துல இருந்து எரிவாளா. அவங்களுக்கும் பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அவளோட கையிலேயோ ஹார்டின் சிம்பிள் இருக்க, அவதான் தன்னுடைய தங்கச்சி அப்படின்றத அந்த 3 பசங்களுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் அவளும் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா அவனும் வந்து வேற ஒரு பொண்ணோட க்ளோஸா நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவளும் அழுதுட்டு இருக்க, அவனோட அம்மாவை கூலி வேலை பார்த்துட்டு இருக்க, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி என் பையன் வந்து கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசிட்டு இருக்க. அவனும் அழுதுட்டு இருக்க, அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு என் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு பொண்ணுக்கு ப்ரமோஷன் பார்ட்டி அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவளும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறா. ஆனா அவனும் வந்து அந்த பணக்கார வீட்டு பொண்ணை மனசுல வச்சுதான் சொல்லி தெரியாம அந்த பசங்களோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த 3 பசங்களும் அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அவதான் தன்னுடைய தங்கச்சி அப்படின்றத கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இந்த உண்மையை சொல்லி அவளை நம்ம கூடயே கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவன் கிளம்ப, இன்னொருத்தனும் அவசரப்படாத, அவ பாய் ஃப்ரெண்டோட ப்ரமோஷன் பார்ட்டி ஒண்ணு நடக்க போகுது, அதுல வச்சு இந்த சீக்ரெட்டை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே அந்த பொண்ணு இப்ப அவமானப்பட 3 பிரதர்ஸும் தன்னுடைய தங்கச்சியை தான் கூடயே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.